கிருஷ்ணகிரி கிங்ஸ்லி பள்ளியில் போலி NCC முகாம் நடத்தி பாலியல் தொல்லை. திருச்சி NIT விடுதியில் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவங்களின் அதிர்ச்சியில் இருந்து மீள்வதற்குள் வால்பாறையில் கல்லூரி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்ட சம்பவம் பலத்த அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் கல்வி கூடங்கள் பாலியல் தொல்லை கூடங்களாக மாறி வருவதாக பெற்றோர் மத்தியில் குற்றச்சாட்டு இருக்கும் நிலையில் திருச்செந்தூர் அருகே தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் மாணவிகளை விளையாட்டு போட்டிக்கு அழைத்து சென்ற இடத்தில் உடற்கல்வி ஆசிரியர் மாணவிகளிடம் அத்துமீறியதாக கைது செய்யப்பட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள உடன்குடியில் தனியார் மேல்நிலை பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக உடன்குடி பகுதியை சேர்ந்த பொன்சிங் பணியாற்றி வந்தார். கடந்த மாதம் 22ஆம் தேதி தூத்துக்குடியில் விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றது. இதில் பங்கேற்பதற்காக பள்ளி மாணவ மாணவிகளை உடற்கல்வி ஆசிரியர் பொன்சிங் அழைத்து சென்றார். அங்கு முதல் நாள் போட்டி முடியாததால் மறுநாள் போட்டி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து மாணவ மாணவிகள் உடற்கல்வி ஆசிரியர் ஆகியோர் இரவில் தூத்துக்குடியில் உள்ள ஒரு தங்கும் விடுதியில் அறையெடுத்து தங்கினார்கள். அப்போது பொன்சிங் மாணவிகள் சிலரிடம் மது குடியுங்கள் என்று வற்புறுத்தியும் ஆபாசமாக இரட்டை அர்த்தத்தில் பேசி அத்துமீறியதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இது குறித்து வெளியில் சொன்னால் இனி எந்த போட்டிகளுக்கும் அழைத்து செல்ல மாட்டேன் எனவும் கூறியுள்ளார். இந்த விவகாரம் நேற்று விஸ்வரூபம் எடுத்தது. பாதிக்கப்பட்ட மாணவிகள் தங்களது பெற்றோரிடம் இது தொடர்பாக கூறினார்கள். இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர்கள் தங்களது உறவினர்களுடன் பள்ளிக்கு திரண்டு வந்து முற்றுகையிட்டனர். இது பற்றி அறிந்த குழந்தைகள் நல அலுவலர் அலெக்ஸ், தனியார் பள்ளிகளில் மாவட்ட கல்வி அதிகாரி சிதம்பரநாதன், திருச்செந்தூர் உதவி போலீஸ் சூப்பரண்ட் வசந்தராஜ், தாசில்தார் பாலசுந்தரம், குலசேகரப்பட்டினம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கண்ணன் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். அங்கு போலீசார் குவிக்கப்பட்டனர். மேலும் அவர்கள் பள்ளி நிர்வாகம் பெற்றோரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். மாணவிகளிடமும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. பள்ளி நிர்வாகம் சார்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரியை வேலையில் இருந்து நீக்கிவிட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த சம்பவத்தை தெரிஞ்ச மூடி மறைச்ச பள்ளி தாளாளர் அவங்க இந்த உடற்கல்வி ஆசிரியரும் இவங்களும் உறவுக்காரங்க. இந்த உடற்கல்வி ஆசிரியர் ஏற்கனவே இந்த பள்ளிக்கூடத்துக்கு அருகே உள்ள இன்னொரு பள்ளிக்கூடத்துலையும் இதேமாதிரி சில்மிசம் பண்ணதால் சஸ்பெண்ட் செய்யப்பட்டவர். திசைவழி பக்கத்தில் இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்துலையும் இதேமாதிரி சில்மிசம் பண்ணி மாணவர்களை அடித்து உதைத்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டவர். அது தெரிஞ்சும் இந்த பள்ளி மேலாளர் இந்த உடற்கல்வி ஆசிரியரை இந்த பள்ளிக்கூடத்தில் நியமனம் பண்ணியிருக்காங்கன்னா இவங்களுக்கு ஈவு இறக்கம் கிடையாது, மனிதாபாவம் இல்லை. ஆசிரியர்கள் தெய்வத்துக்கு சமமானவங்க. இங்கே தெய்வம் மட்டும் இல்லை, மனித பிறவே இல்லை. இந்த நபர்கள் செய்யக்கூடிய இந்த பள்ளி நிர்வாகத்தை தமிழக அரசு பள்ளிக்கல்வித்துறை உடனடியாக தலையிட்டு இந்த பள்ளியுடைய உரிமத்தை உடனடியாக ரத்து செய்யணும். விசாரணை வைக்கக்கூடாது, உடனடியாக ரத்து செய்யுது. இந்த பள்ளியை இழுத்து மூடணும். இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களை அரசு பள்ளியில் சேர்க்கணும் என்பது சிவசேனா கட்சியுடைய தாழ்மையான கருத்து. இன்னும் போதாம அப்போது பெற்றோர் கூறுகையில் உடற்கல்வி ஆசிரியரை கைது செய்ய வேண்டும், பள்ளி தாளாளர், முதல்வர் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். இது தொடர்பாக துணை சூப்பரண்டிடம் பெற்றோர்கள் புகார் செய்தனர். அதன் பேரில் திருச்செந்தூர் அனைத்து மகளிர் போலீசார் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்தனர். இதற்கிடையே பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளான உடற்கல்வி ஆசிரியர் பொன்சிங் கோவையில் தலைமறைவாகியது தெரிய வந்தது. இதையடுத்து தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை மற்றும் கோவை மாவட்ட காவல்துறையினர் இணைந்து உறவினர் வீட்டில் பதுங்கியிருந்த உடற்கல்வி ஆசிரியர் பொன்சிங்கை கைது செய்து திருச்செந்தூர் அழைத்து வந்தனர். மேலும் அவர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கூட்டு போன இடத்துல அந்த டிடி வைத்தியர் அந்த பிள்ளைகளுக்கு மது கொடுத்து அந்த பிள்ளைகளை பாலியல் துன்புறுத்தினதா பிரச்சனை.
இப்போ நேற்று ஸ்கூலில் வந்து அந்த பிள்ளைகளோட பெற்றோர்கள் ஸ்கூலில் வந்து நிர்வாகத்திட்ட சொன்னாங்க. இப்போ அவங்களும் நிர்வாகம் கூப்பிட்டு பேசுனாங்க. பள்ளி கல்வித்துறையிலேருந்து வந்திருந்தாங்க. ஒரு திருச்செந்தூர் டிஎஸ்பி, சாத்தாங்குளம் டிஎஸ்பி, ஏடிஎஸ்பி எல்லாருமே வந்திருந்தாங்க. பேச்சுவார்த்தையில் அந்த பிடி வாத்தியாரை அரெஸ்ட் பண்ணுறதா சொல்லி கோயம்புத்தூரில் அரெஸ்ட் பண்ணிட்டோன்னு எங்கிட்டலாம் காட்டினாங்க. நாங்களும் அதை நம்பியிருந்தோம். அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுபோக எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் வந்து ஸ்கூல் நிர்வாகத்துக்கு மேலே கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்குறதுக்கே பதபதைக்குது. என்னென்னா பொம்பளை பிள்ளைங்களை நம்பி நம்ம ஸ்கூல் நிர்வாகத்தை நம்பி தான் பிள்ளைகளே பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம். ஆனால் அந்த பிள்ளைகள் வந்து இப்படி ஒரு ஸ்போர்ட்ஸ் காரணத்தை காட்டி வெளியே கொண்டு போய் இப்படி பண்ணாங்கன்னா அதை நம்மளால் ஏற்றுக்கிடவே முடியல. ஏன்னா ஒரு யாரை நம்பி பிள்ளைகளை அனுப்புறது பள்ளிக்கூடத்துக்கு? கவர்மெண்ட் இது ரொம்பவும் இதை கவனம் செலுத்தி இந்த நிலையில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரத்தை மறைத்ததாகவும் இந்த விஷயத்தை வெளியில் சொல்லக்கூடாது என மாணவ மாணவிகளிடம் மிரட்டியதாகவும் தாளாளர் அகமது மற்றும் முதல்வர் சார்லஸ் வீட்லி ஆகியோரை போலீசார் கைது செய்துள்ளனர். திருச்செந்தூர் மகளிர் காவல் நிலையத்தில் கைது செய்யப்பட்ட மூவரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதையடுத்து கைது செய்யப்பட்ட பள்ளி தாளாளர் அகமது நெஞ்சு வலிப்பதாக கூறிய நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. அதேபோல் கைது செய்யப்பட்ட முதல்வர் சார்லஸ் வீட்லியும் நெஞ்சு வலியால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். வழக்கமாக அரசியல் தலைவர்கள் ஏதாவது தவறு செய்துவிட்டால் அதனை சமாளிப்பதற்காக நெஞ்சுவலி என்று சொல்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவர். அதேபோல் அடுத்தடுத்து நெஞ்சுவலியால் இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது நாடகமா என கேள்வி எழுந்துள்ளது. நிர்வாகத்துல ஒரு பொண்ணு 5 பிள்ளைகளை கூட்டு போயிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் விளையாட்டுக்குன்னு சொல்லி கூட்டிட்டு போய் அங்கே தனியாக அறை எடுத்து தங்க வச்சு நல்ல ஃபுல்லாக போதைகளை வாங்கி கொடுத்து அந்த பிள்ளைகள்கிட்ட தகராத முறையில் நடந்திருக்காங்க. இது பள்ளியுடைய நிர்வாக சீர்கேடு. அதான் சரியான முறையில் அணுகுமுறைகள் இல்லை. இந்த ஸ்கூலுக்கு அங்கீகாரம் கொடுத்தது பெரிய தப்பு. பெற்றோருங்க பொட்ட பிள்ளைகள் பெற்ற அத்தனை தாய் தப்புகளுக்கு இந்த உணர்வுகள் வரணும். தயவு செய்து கொஞ்சம் சிந்திச்சு பார்த்து பேசுங்க, பண்ணுங்க. இது போன்ற ஸ்கூலை நிராகரிங்க, அப்பதான் நல்லா இருக்கும். நானும் ஒரு பொட்ட பிள்ளை பெற்றவன் தான். இது போல சம்பவங்கள் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக பேசுறேன். உங்களுக்கு ஒருத்தனாருன்னு நான் சொல்றேன். இதை தயவு செய்து சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கணும். இந்த கவர்மெண்ட் தலையிட்டு இது போல ஸ்கூல்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கறத நிறுத்துங்க. இது பணிவான வேண்டுகோள் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு. பள்ளியில் மாணவிகள் ஆசிரியர்களால் தொடர்ந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாவது பெற்றோர்கள் மத்தியில் பெரும் கலக்கத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ஜெம் டிவி செய்திகளுக்காக செய்தி ஆசிரியர் மேனகாவுடன் திருச்செந்தூர் செய்தியாளர் சதீஷ்.